எப்பப்பா எல்லாரும் வீட்டு முன்னாடி என்ன வெடி கிடக்குதப்பா? எல்லாரும் நிறைய காசுக்கு வெடி வாங்கி வெடிக்கிறாவன்னு நினைக்கேன். அதான் எல்லாரும் வீட்டு முன்னாடி குப்பையா கிடக்கு. நம்ம வீட்டுல யாருமே வெடி வெடிக்க மாட்டுக்காவ. விடிஞ்சதும் எல்லாரும் வீட்டு முன்னாடி எவ்வளவு குப்பை இருக்குன்னு பாப்பாவ. நம்ம வீட்டு முன்னாடி எந்த குப்பையுமே இருக்காதே. எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாவ? சின்ன பொண்ணு தீபாவளி கொண்டாடவே இல்லை நினைச்சிருவாவல. என்ன பண்ணலாம்? யார் வீட்டு முன்னாடியா இருந்து குப்பையாளி கொண்டு வந்து போட்டுருவோமா? அந்த தெருவையும் சுத்தி பார்த்துட்டு வருவோம், யார் வீட்டு முன்னாடி எவ்வளவு குப்பை கிடக்குன்னு. வெடிய வச்சுட்டு இங்க வந்து நிக்கிறிய? காலையில நம்மளுக்கு வெடி வச்சால, அதான் இந்த வெடியை அவளுக்கு வச்சிருக்கேன். அப்படியாக்கா? ஆமா உமா, இங்க நிறைய குப்பையா இருக்குல்ல, அவ எப்படியும் வெடியை பார்க்க மாட்டா. காலையில் நம்மளுக்கு நடந்த மாதிரியே இப்ப அவளுக்கு நடக்க போகுது. இக்கா வேண்டாக்கா, யாராவது பாத்துருவாவ. நீ சும்மா இருமா. வாளியில வெடி வச்சதும் இல்லாம நம்ம பார்த்து வரலன்னு சொல்லி நம்மள கிண்டல் பண்றா. ஆமாக்கா. அடிபட்டு வலி தாங்காம நடந்து வரேன், தீபாவளி பண்டத்தை கொண்டு வாங்கங்க. ஆமாக்கா. அடிபட்டுருச்சேன்னு கவலை அவளுக்கு இல்ல உமா. ஆமாக்கா. அதான் இப்ப அவளுக்கு நான் வெடி வச்சிருக்கேன். நீ வேணா பாரு உமா, அவ இந்த வழியா வருவா. வெடி வெடிக்க போது அவளுக்கு அடிபட போகுது. இக்கா அவ கிட்ட வந்துட்டாக்கா. பரவாயில்லையே, 4 மணி நல்லா தான் வெடி வெடிச்சிருக்கா. வீடு முன்னாடி என்ன குப்பை கிடக்கு? ஐயோ எக்கா, அவ கிட்ட போயிட்டா. இப்ப பாருமா எப்படி வெடிக்க போகுதுன்னு. நம்ம வீட்டு முன்னாடி குப்பையே இல்ல, நம்ம பிள்ளையும் வெடிக்க மாட்டுக்கா. எக்கா அவ தள்ளி போறாக்கா. அட ஆமாவுமா, இந்த வெடி வெடிக்க மாட்டேங்குதே. பாக்குறவே என்ன சொல்லுவ? தீபாவளிக்கு கூட வெடி வெடிக்க மாட்டுக்கான்னு நினைக்க மாட்டாவ நம்மள. இந்த குப்பையெல்லாம் அள்ளி நம்ம வீட்டு முன்னாடி கொண்டு போட்டுருவோம். என்னக்கா இவ குப்பையை எடுத்துட்டு போறா? என்னன்னு தெரியலையே உமா, இந்த இலவெடுத்த வெடி வெடிக்காமல போயிருச்சு. இக்கா அவ குப்பையை எடுத்துட்டு போயிட்டாளேக்கா. ஆமா உமா, இந்த வெடி வெடிக்காம என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. வா கிட்ட போய் பாப்போம். இக்கா வெடி பத்தி தானக்கா இருக்கு. ஆமா உமா, ஏன் வெடிக்கலன்னு தெரியலையே. ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. ஐயோ வலிக்குதே. ஐயோ உமா வசந்தி, என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? பாத்து உமா பாத்து, மெதுவா. ரொம்ப வலிக்குதா உமா? என்னாச்சு? ஏன் இப்படி 2 பேருக்கும் அடிபட்டிருக்கு? வெடி வச்சோம், மேலே பட்டுருச்சு. வெடி வச்சா தள்ளி நிக்க வேண்டியதானே உமா, ஏன் கிட்ட வந்து நின்னா? சின்ன பொண்ணு வந்தாளா, அவ மேல வெடிக்கக்கு வெடி வச்சோம், அது வெடிக்கல. என்னன்னு பார்க்க வந்தோம், எங்க மேல வெடிச்சிருச்சு. அவ மேல வெடிக்க வெடி வச்சியா? ஆமா லட்சுமி, காலையில எங்க மேல வெடி பட்டுச்சுல, அதான் அவ மேல வெடிக்க வச்சேன். அவ என்ன வேணுக்குன்னா பண்ணா? நானும் அவளும் சேர்ந்து வெடி வச்சிட்டு இருந்தோம், நடுவுல நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க. நீ என்ன இப்ப வேணுக்குனே அவளுக்கு வெடி வச்சிருக்கா? அப்புறம் என்ன லட்சுமி, வெடி வெடிச்சது அவ என்ன எப்படி கிண்டல் பண்ணா பார்த்தல? நாங்க 2 பேரும் நின்னு கத்தணும் தெரியுமா? நீங்க 2 பேரும் தான் கவனிக்காம வந்து வெடியில விழுந்துட்டீங்க. அவ ஏதோ விளையாட்டுக்கு தானே கிண்டல் பண்ணா, அதுக்கு ஒருத்தருக்கு இப்படியே வெடி வைக்கிறது? இதான் அடுத்த இவளுக்கு கெடுதல் நினைக்க கூடாது, நினைச்சா இப்படிதான். தன் வினை தன்னை சுடுங்கிற மாதிரி உங்களையே சுற்றோம். தள்ளி போங்க 2 பேரும். வெடி வெடிக்கிற ஆளையும் மண்டையும் பாரு, அடுத்தவளுக்கு வெடி வச்சிருக்காள்வே. சீ தள்ளிப்ப. பாரு உமா, காலையில அவ நம்மளுக்கு வெடி வச்சா யாரும் அவளை திட்டல, நம்ம பதிலுக்கு வச்சா நம்மள எல்லாரும் திட்டுறாள உமா. ஆமாக்கா. இந்த சின்ன பொண்ணை சும்மாவே விடக்கூடாது உமா. ஆமாக்கா. வா உமா, போய் புண்ணுல மருந்து வச்சுட்டு வருவோம். சரிக்கா. கோமதிக்கா என்ன பண்றாவ? பண்டத்தை கண்ணாலே ஸ்கேன் எடுக்கிறாவல. ஏ கோமதிக்கா, கோமதிக்கா. என்னம்மா சின்ன பொண்ணு? ஏக்கா நாங்க எல்லாரும் சாப்பிட்டோம்க்கா. சாப்பாடு வீட்டுக்கு கேட்டவங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டேன். அப்படியாம்மா? சரி சரி, நீ எடுத்துக்கிட்டியாம்மா? அதெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம்க்கா. நீங்க ஏன் பண்டத்தையே கொடுக்குறன்னு பாக்குறிய? அது ஒன்றும் இல்லம்மா சின்ன பொண்ணு, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பண்டம் கொடுக்கணும்லாமா, அதான் எப்படி எடுத்துட்டு போவேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கவரில் எடுத்து போட்டு கொண்டு போவோமா இல்லை டப்பாவில் போட்டு கொண்டு போவோமாம்மா? எதுக்குக்கா டப்பா கவருன்னு தேடிட்டு இருக்கிய? எல்லாருக்கும் பண்டம் கொடுக்கலாமா, அப்புறம் எப்படி கொடுக்கறது? ஏக்கா ஆளுக்கு ஒரு கவரு டப்பான்னு தேடினா விடிஞ்சிருங்கக்கா. இப்போ டப்பா கொடுத்தீன்னு வைங்களா, எனக்கு நல்ல டப்பா கிடைச்சிருக்கு, உனக்கு நல்ல டப்பா இல்லைன்னு சொல்லி சண்டை போடுவாள்வே. பேசாம நீங்க என்ன பண்ணுங்கக்கா,
ஆளுக்கு ஒரு அண்டாவை தலையில தூக்குவோம். வீட்டுக்கு 4 பழத்தை வச்சுட்டு போயிட்டே இருப்போம்க்கா. அப்படியாம்மா சின்ன பொண்ணு? அண்டாவோட போனால் நல்லாவாமா இருக்கும்? ஏக்கா நம்ம என்ன வியாபாரத்துக்காக போறோம், வீடு விட பண்டதுக்கு கொடுக்க போறோம். டக்குனு போயிட்டு வந்துடலாம்க்கா, வாங்க. ஆ சரிம்மா, அப்போ ஆளுக்கு ஒரு அண்டாவை தூக்கிடுவோமா? சரிக்கா, சீக்கிரம் வாங்க, போயிட்டு வந்துருவோம். ஏப்ல எங்க போறியா அண்டாவை தூக்கிட்டு? ஏம்மா, பக்கத்து வீட்டுக்குலாம் பண்டை கொடுக்க போகிறோம்மா. ஏப்ல பண்டத்தை ஒரு டப்பால போட்டு கொடு, அதை விட்டுட்டு இப்படி அண்டாவை தூக்கிட்டு போறா. ஏமா, இத்தனை வீட்டுக்கு கொடுக்க எப்படிமா டப்பாவை தேடுறது? அதான் அண்டாவை தூக்கிட்டு போறோம். வீட்டுக்கு 4 கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அட பைத்தியக்காரி, டப்பா தேட மாச்ச போட்டுட்டு இப்படி அண்டாவை தூக்கிட்டு போறீங்களோ? போவாங்க. மூடி வச்சாச்சும் கொண்டு போனோம். இப்படி பப்பர பேன் திறந்துலாம் இருக்கு. காக்கா எச்சம் போட்டா என்ன பண்ணுவிய? நீங்க வருத்தப்படாதீங்க பாட்டிமா, எச்சம் போட்டா துரத்திருத்துங்க வேண்டியதான். லட்சுமி, லட்சுமி, ஏக்கா இந்த வந்துட்டேங்க்கா. கலக்குருவி சீக்கிரவா, நாங்க 4 வீட்டுக்கு போனோமா இல்லையா? 4 வீட்டுக்கு போறியா? என்ன பிச்சையா எடுக்கா? பாத்தியலாக்கா இந்த கலக்குருவிக்கு நக்கல. அப்பவே சொன்னேன் இவ வீட்டுக்கு எதுவும் கொடுக்க வேண்டான்னு, நீங்க தாக்க கேட்கல. சும்மா இரு சின்ன பொண்ணு. கோமதிக்கா, உள்ள வாங்கக்கா. ஏன் அங்கேயே நிக்கிறியே? லட்சுமி, வேலை கிடக்குமா? எல்லா வீட்டுக்கும் பலகாரம் கொடுக்கலாமா? நான் இன்னொரு நாள் வாரேம்மா. என்னக்கா நிறைய தந்து புட்டியே? நாங்க வீட்டுல செஞ்சதே இன்னும் இருக்குக்கா, அதுவே இன்னும் தின்னுபடாம கிடக்கு. நீங்க வேற நிறைய தந்துட்டீங்களக்கா. பரவாயில்ல லட்சுமி, பிள்ளைகளுக்கு கொடு, பிள்ளைகள் சாப்பிடும்ல. அதுல அதிரசமும் இருக்கு லட்சுமி, உன் மகனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவனுக்கு எடுத்து கொடுறமா? சரிக்கா, அவனுக்கு கொடுக்கேன். அப்புறம் நாங்க வாரோம் லட்சுமி, மற்ற வீட்டுக்குலாம் கொடுக்கலாமா? சரிக்கா, சரி போயிட்டு வாங்க. எப்படி உமா நான் சுட்ட முறுக்கு? நல்லா இருக்குக்கா. எப்படி செஞ்சிய? உமா, யூடியூப் இருக்குல்ல, அதில் தான் ஒரு வீடியோ பார்த்து செஞ்சேன் உமா. யூடியூபா? அப்படின்னா என்னக்கா? உமா, அதான் உமா இந்த சமையல் வீடியோலாம் வரும்ல உமா. ஏக்கா, அதுவா? அது யூடியூப் இல்லக்கா, யூடியூப். ஏதோ ஒன்று உமா, அதை பார்த்து தான் செஞ்சேன் பார்த்துக்க. நல்லா இருக்குல்ல, என் மகனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு உமா. அப்படியாக்கா? என்ன வசந்தி, தீபாவளி பலகாரத்தை திருட்டு கதை விட்ட மாதிரி இருக்கு. கோமதி அக்கா வாங்க. என்னக்கா திடீர்னு வந்திருக்கிய? இப்போதானே உங்கள் வீட்டில் இருந்து நாங்கள்லாம் வந்தோம். ஆமாம் வசந்தி, இப்போதான் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பிய. சாப்பாடு தானமா போட்டேன், பலகாரம் யாருக்கும் கொடுத்து விடல, அதான் எல்லாரும் வீட்லேயும் போய் கொடுத்துட்ருக்கேன். உனக்கும் கொண்டு வந்திருக்கேம்மா. அப்படியே கோமதிக்கா, சரி சரி வாங்க. கோமதிக்கா, லட்டி எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாம் உமா, எல்லா பலகாரம் எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. உனக்கு இங்கே தந்துடவா இல்லை வீட்டுக்கு வந்து தரவாம்மா? தாங்கக்கா, பரவாயில்ல. அப்புறம் நான் வாரேன் வசந்தி, எல்லாரும் வீட்டுக்கும் போகலாமா? நான் போயிட்டு வரேன். இழுவ எல்லாத்தையும் இங்க தின்றாத பத்துக்க, கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிள்ளைகளுக்கு கொடு. என்னக்கா கையில மறுபடியும் வெடியோட நிக்கியே? எல்லாம் இந்த லட்சுமிக்கு தான் உமா. அப்படியாக்கா? எதுக்கு? காலையில் இந்த சின்ன பொண்ணுக்கு வெடி வச்சேன்ல, அதை தெரிஞ்ச உடனே என்ன ஏச்சி ஏசனா தெரியுமா என்ன? ஆமாக்கா. அவ வெடி வச்சதுனால தானே உமா நான் பதிலுக்கு வச்சேன். ஆமாக்கா. நம்மளுக்காச்சும் வெடி வெடிச்சு அடிபட்டுச்சு உமா, இந்த சின்ன பொண்ணு அடிபடாம தப்பிக்க தானே செஞ்சா. ஆமாக்கா. சின்ன பொண்ணு வெடி வச்சாளா? இவ ஏதாவது சொன்னாளா? என்ன மட்டும் எதுக்கு ஏசுறா? ஆமாக்கா. அதான் உமா, அவ இந்த வழியா தான் வருவா பத்துக்க, அதே மாதிரி அவளுக்கு ஒரு வெடியை வச்சிடணும். ஆமாக்கா. என்னது ஆமாக்கா ஆமாக்கா? நீ ஆமஞ்சாமி போறத பார்த்தா சரியில்லையே. வெடி வெடிச்சது என்ன கை காட்டி விட்டுட்டு ஓடிடுவியோ? ஆமாக்கா. இழுவ? இல்லக்கா, நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்டு அப்படியே சொல்லிட்டேன். அப்படி மட்டும் ஏதாவது நடக்கட்டும், உன் வாயில வெடியை வச்சு கொளுத்திடுறேன். அப்புறம் இழுத்துட்டு பேசுற இந்த வாய் இருக்காது பாத்துக்க. வேண்டாக்கா, நான் சொல்ல மாட்டேன். சொல்லாம இருந்தா சரி. ஏக்கா, லட்சுமி வாரா, வேகமா வையுங்க. இருமா, இந்த வெடி பத்தி தொலைய மாட்டுக்கு.
ஏக்கா கிட்ட வந்துட்டாக்கா. இந்த வெடி இப்பதான் வேலையை காட்டுது, பத்தி தொலைய மாட்டேங்குதே. ஏக்கா லட்சுமி வந்துட்டாக்கா. என்னாச்சு? இதுங்க ரெண்டு நடுவுல நின்று வேடிக்கை காட்டிட்டு இருக்கு. ஐயோ, இவ வேற வந்துட்டாளே. ஏ இளவெடுத்த வெடி, பத்தி தொலை. என்ன வசந்தி, வெடி வெடிக்கீங்களோ? பார்த்து வெடிங்க. ஐயோ, அவ வேற போறாளே. இந்த வெடி பத்தி தொலைய மாட்டேங்குதே. ஏக்கா வெடி பத்திருச்சு. அவளுக்கு வெடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நானே அந்த வெடியில விழுந்துட்டேனே. இதுதான் சொந்த செலவுல சூனியம் வைக்கிறதா? எப்படியோ ஒரு வழியா எல்லா குப்பையும் அள்ளி கொண்டு வந்து வீட்டு முன்னாடி போட்டாச்சு. இனி பாக்குற எல்லாரும் நம்ம தான் நிறைய வெடி வெடிச்சோன்னு சொல்ல போறாவ. இந்த பக்கம் இடம் கொஞ்சம் காலியா இருக்க. யார் வீட்டுல போய் குப்பை அள்ளிட்டு வரலாம்? கோமதி அக்கா வீட்டுக்கு தான் போனோம். அவிதான் எதுவும் சொல்ல மாட்டாவ. வெடியே நம்மளுக்கு பிரியா தந்தாலும் தந்துருவாவ. ஏன் மாடு ஏன் தனியா நின்று வளர்த்திட்டு இருக்கா? கலக்குருவி எப்போ வந்தா? தீபாவளி எதுவுமா ஆளு பார்க்க பல பலன்னு இருக்கியே. மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னா முகம் அழகா தான் இருக்கும். சும்மாவே நான் அழகுதான். பண்டிகை காலங்கிறதுனால ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி அழகா இருக்கேன். ஆமா, போன வீடியோல எல்லாரும் கலக்குருவின்னு கமெண்ட் பண்ணிருக்காவ. உன் ட்ரெஸ் நல்லாவா இருந்துச்சு? ஆமா மாடு, என் ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருந்துச்சு. எல்லாருக்கும் அதான் பிடிச்சிருந்துச்சு, அதான் கமெண்ட் பண்ணிருக்காவ. ஏங்க அதுவா? பழைய துணியை தச்ச மாதிரிலாம் இருந்து என்ன பத்தியா சூப்பரா லெஹங்கா போட்டு ரெடியா இருந்தேன். என் ட்ரெஸ் நல்லா இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நீ வேணா கமெண்ட்டை எண்ணி பாரு மாடு. என் ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீ வேணா அவங்க கிட்டே கேட்டு பாரு. கேட்கலாம். நீ தீபாவளிக்கு வெடிலாம் வெடிக்கலையோ? நான் என்ன பச்சை பிள்ளையா உட்கார்ந்து வெடி வெடிக்க? பலகார சுட்டு சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுத்து அனுப்பியிருக்கேன். என் பிள்ளைகள் கடந்து வெடிச்சிட்டு இருக்கு. ஆமா, ஓமக தான் வெடி வெடிக்க மாட்டாளே. உன் வீட்டு முன்னாடி எப்படி இவ்வளவு வெடி குப்பை வந்துச்சு? அது வந்து நான் தான் உட்காந்து இவ்வளவு வெடி வெடிச்சு போட்டேன். நம்ம 1 கிலோக்கு தானே வெடி வாங்கிட்டு வந்தோம். வெடி குப்பையே 5 கிலோக்கு இருக்கும் போல. அது வந்து என் புருஷன் கொஞ்சம் வெடி வாங்கிட்டு வந்தவ பாத்துக்க. அப்புறம் எங்க அம்மா வீட்ல இருந்து கொஞ்சம் வெடி கொடுத்தாவளா, அதான் எல்லாத்தையும் போட்டு வெடிச்சிட்டேன். அப்படியா? பரவாயில்லையே, நிறைய வெடி வெடிச்சிருக்கியே. ஆமா கலக்குருவி, தீபாவளினா 4 வெடியை கொளுத்தி போடணும்ல, அப்பதானே கலகலன்னு இருக்கும். என்ன சின்ன பொண்ணு லட்சுமி, என்ன பேசிட்டு இருக்கியே? ஆஹா, என்ன உலக அதிசயம்! 4 முடி இல்லாம இழுவ மட்டும் தனியா வந்திருக்காளா? என்ன சும்மா வசந்தி இல்லாம நீ மட்டும் வந்திருக்கா? இவ்வளோ நேரம் வசந்தி அக்கா வீட்ல தான் இருந்தேன். இப்போ எங்க வீட்டுக்கு போலான்னு போறேன். அதானே பார்த்தேன், 4 முடி இல்லாம நீ இருப்பியா? அப்புறம் உமா, உங்க வீட்ல ஒரே வெடிச்சத்தமா கேட்டுச்சே, நிறைய வெடி வெடிச்சீங்களோ? இல்ல லட்சுமி, இல்லையே உமா, உன் வீட்ல தான் நிறைய சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் சொன்னாவல உமா வீட்ல தான் நிறைய வெடி வெடிக்காவனு. அது வந்து லட்சுமி, என் புருஷன் 2 ஸ்பீக்கர் வாங்கியிருக்காவ. அதுல வெடி வெடிக்கிற சத்தத்தை போட்டு விட்டுருக்காவ. அதான் வெடி வெடிக்கிற மாதிரி சத்தம் வருது. வெடி வெடிச்சா காற்று மாசுபட்டுரும்ல, அதான் இப்படி பண்றோம். உனக்கு அவ்வளவு பெரிய நல்லெண்ணா இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். காசு மிச்சம் பிடிக்க தானே இப்படி பண்ணிருக்கா? உமா, நான் கூட உன்னை என்னவோ நினைச்சேன் உமா, நிறைய காசு கொடுத்து வெடி வாங்கி வெடிக்கிறேன்னு. இப்படியா பண்றியே? காசு மிச்சப்படுத்தலாம் உமா, அதுக்குன்னு இப்படியா? எல்லாம் கொஞ்சம் சிக்கானா. சின்ன பொண்ணு, வசந்தி அக்கா வீட்ல இருந்து எதுக்கு குப்பையை அள்ளிட்டு வந்தா? ஐயோ, குப்பையை அள்ளது இவ பாத்துட்டா போல. அது ஒண்ணு இல்ல இழுவ, குப்பையே அள்ளலியே, காசு கீழே விழுந்துருச்சு, அதுதான் தேடுனே. இல்ல சின்ன பொண்ணு, நீ குப்பையை எடுத்ததை நாங்க தான் பார்த்தோமே. ஓஹோ, அதான் உன் வீட்டு முன்னாடி இவ்வளவு குப்பை கிடக்கும். நீயும் காசு கொடுத்து வெடி வாங்கி வெடிக்கல. அது வந்து கலக்குருவி, எங்க வீட்டுல யாரும் வெடி வெடிக்க மாட்டாவல்ல. பாரு, எங்க வீட்டு முன்னாடி மட்டும் குப்பை இல்லைன்னா எல்லாரும் என்ன நினைப்பாவ? சின்ன பொண்ணு தீபாவளியை கொண்டாடலன்னு சொல்லிட மாட்டாவளா? அதான் எல்லாரும் வீட்டு முன்னாடி இருந்தோம், கொஞ்சம் குப்பையை எடுத்துட்டு வந்து போட்டேன். அப்ப யாரும் வெடி வெடிக்கல, வெடி வெடிக்கிற மாதிரி பில்டப் மட்டும்தான். அட விடு கலக்குருவி, நம்ம வாழ்க்கையில் எல்லாம் சகஜம் தானே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தீபாவளியை சேஃபா ரொம்ப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்ம சேனல் தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.